சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல் உன்னை பந்தாடுகிறது. அதில் சிக்கி நீ கதறும் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் பிள்ளையின் இதயத்தில் தானே என் உயிர் இருக்கிறது. அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன்? அப்படி இருந்துமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என் கதறலை நீ கேட்டும் எனக்கு கை கொடுக்க வரவில்லையே அம்மா. நீ தெய்வம்தானே, எனது அம்மாதானே என்று சந்தேகத்துடன் கேட்கும் உனது குரலும் கூடவே கேட்கிறது. நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை. கவலைகள், சோகங்கள், வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து கொண்டிருக்கிறாய். ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நிறைத்து உள்ளாய். அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்களை உதித்து அதை சேமித்து வைத்து கொண்டிருக்கிறாய். ஒன்று தெரிந்து கொள் தங்கமே, எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்த கல் போன்றது. காந்தம் எப்படி தன்னை சுற்றியுள்ள இரும்பு துகள்களை அனைத்தும் ஈர்க்குமோ அதேபோல் எதிர்மறை எண்ணம் என்பது எல்லா கஷ்ட துன்பங்களையும் உனக்குள் இழுத்து கொண்டு வரும். எல்லா நிகழ்வுகளுக்கும் இதுவும் ஒரு காரணம். அதன் பிடியில் தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதறச் செய்கிறது. அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? உன் கதறல் என் காதில் கேட்டும் என்னால் எதுவும் செய்ய முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? துன்பம் வரும் வேளையில் ஒரு மனிதன் எப்பொழுதும் தன் மனதில் நினைக்க வேண்டிய ஒரே எண்ணம், இதுவும் கடந்து போகும், எல்லாம் மறந்து போகும், என் அன்னை என்னை காப்பாற்றுவாள் என்று நேர்மறையாக எண்ண வேண்டும். அதை விடுத்து நான் சிக்கி தவிக்கிறேனே, என்னை காப்பாற்ற மாட்டாயா, நான் கண்ணீர் வடிக்கிறேனே, நான் கதறுகிறேனே என்று எப்பொழுது பார்த்தாலும் புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் கம்பளையுமாய் இருந்தால் எப்படி வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு திரும்பும்? 1000 முறை என்ன, 1000 முறை என்ன, கோடி முறை கூறிவிட்டேன் எண்ணம் போல் வாழ்வு என்று. உன் எண்ணத்தில் எதை நீ அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். அழுகையையும் கஷ்டத்தையுமே நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் அது மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து சேரும். எண்ணங்கள் காந்தம் போன்றவை. நீ என்ன எண்ணத்தை வைத்திருக்கிறாயோ அதே போன்ற எண்ணங்களையும் அதே போன்ற நிகழ்வுகளையும் தான் அது ஈர்க்கும். எண்ணங்களை மாற்று. நான் எவ்வளவு போராடினாலும் உன் நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நீயும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அழுது புலம்பி அம்மா என்று என் காலில் விழுவதில் எல்லாம் முடிவடைவதில்லை. அதை தாண்டி உனது பங்களிப்பும் இருக்கிறது. அதில் முக்கியமானது உன் எண்ணத்தை நேர்மறையாக்கி, எண்ணம், சொல், செயல் இவை 3ஐயும் நேர்மறையானதாக மாற்றிக்கொள். நிச்சயம் அது காந்தமாகி உன்னை நோக்கி சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும். செய்து பார் தங்கமே. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.